ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை நுழைய பண்ணினதற்கு ஒரு மகா திட்டம் உண்டு. அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வரப்போகிறார். ஆகவே இந்த மாதத்தில் நமக்கென்று கொடுக்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். The book of Isaiah chapter 40 and verse 5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்பதே. எனக்கு அன்பு தேவ ஜனமே, இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் என் வாழ்விலே என்ன தேவன் சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆவலோடு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறதான வார்த்தை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தங்களின் மகிமையை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, அல்லது உங்களுடைய குடும்பம் பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களை தூற்றினவர்கள், உங்களை பழி சுமத்தினவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஏளனமாய் நினைத்தவர்கள், உங்களுடைய பிஸ்னஸை அவர்கள் எப்படியாவது தோற்று போக வேண்டும் என்று, தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, தோல்வியை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி எண்ணி பரியாசம் பண்ணின இப்படிப்பட்ட எல்லா ஜனத்தின் மதில், அதுதான் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எதை? தேவன் உங்களுக்காய் உரைக்கப்பட்டதை பல வருடங்களுக்கு முன்பாக, அல்லது பல மாதங்களுக்கு முன்பாக, அல்லது சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு உரைத்திருக்கிறாரே. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே. தினந்தோறும் அந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த வார்த்தை என் காதுகளால் கேட்கப்பட்ட இந்த வார்த்தை மாம்சமான இந்த கண்களுக்கு மத்தியிலே, மாம்சீக கண்கள் பார்க்கத்தக்கதாக இந்த வார்த்தை எப்பொழுது விளங்கும் ஆண்டவரே, எப்பொழுது வெளியரங்கமாகும் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஆவலோடு வாஞ்சையோடு காத்திருக்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் இந்த 8வது மாதத்திலே ஆண்டவரின் மகிமையை நம்மத்திலே வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்த போகிறார். அவருடைய கையை திருப்பத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பெறப்போகிற, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நாள் முதற்கொண்டு ஹல்லேலூயா, ஒருவேளை அநேக நாட்கள் வழியாக, அநேக நாட்களாய் அநேக பாடுகளுக்குள்ளாக, உபத்திரத்திற்குள்ளாக, அநேக இடுக்கணுக்குள்ளாக, அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக, அநேக போராட்டத்தின் நடுவே தனித்து விடப்பட்ட நிலைமையில, பெற்றோர்கள் இல்லாமல், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல், ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல், ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவரும் இல்லாமல், அல்லது நம்மை என்கரேஜ் பண்ணுவதற்கு, நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ? நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது. அந்த வார்த்தையை கொடுத்தவரும் உங்களோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் நுழைய வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு தான் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். நீ எதற்காய் அழுது கொண்டிருக்கிறாய்? அநேக நாட்களாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே எப்பொழுது இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்ப்பா, எப்பொழுது இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ப்பா, எப்பொழுதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை எனக்கு கொடுப்பீங்க, எல்லா ஜனத்தின் மத்தியிலே என்னையே எப்பொழுது உயர்த்துவீங்க, மேன்மைப்படுத்துவீங்க, வாழ்வு எப்பொழுது செழித்திருக்கும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிற கண்களுக்கு முன்பாக கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள், உங்களுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர்கள், உங்களுடைய குறைகளை அறிந்தவர்கள், உங்களுடைய மனபாரங்களை அறிந்தவர்கள், இவர்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேற போகிறவர்களுக்கு சாத்தியமே இல்லை, இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நடக்காது, அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி பெரியவங்களாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்களை பார்த்து
பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த காரியத்தில் சாத்தியமே இல்லை, இது இனிமேல் இது பாசிபிலிட்டிஸ் இல்லை, இதில் ஒரு நன்மை உண்டாகாது, இதில் ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி நெகட்டிவான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், தீமையாய் வருகிறதையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். இந்த 8வது மாதத்தில் உரைக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். அன்பு தேவ ஜனமே, இக்கட்டின் வழியாய், உபத்திரத்தின் வழியாய், ஹல்லேலூயா, போராட்டத்தின் நடுவாய், ஹல்லேலூயா, அந்த பாதை நடுவாய் நீ போய்கொண்டிருந்தாலும், ஆனாலும் தேவனை உறுதியாக, தேவ சித்தத்தை நீ செய்வதிலே உறுதியுள்ளவனாக, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதில் நீ சாலலிய உறுதியுள்ளவனாக, தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பதில் நீ உறுதியுள்ளவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தரின் மகிமையை நாம் பார்க்க போகிறோம். அப்படி ஹல்லேலூயா, அந்த நாட்களிலே இருந்ததான ஒரு தேவ ஜனங்கள், ஒரு தேவ கூட்டம் அப்படித்தான் ஐயா வாழ்ந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்திலே அடிமையாக்கப்பட்ட அந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, அவர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த மன்னன் விரும்பினானோ எவ்வளவாய் ஒடுக்கினார், அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் அன்பு தேவ பிள்ளையே, அவர்கள் ஒடுக்கப்பட்ட போனதிலும், அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்த 7 மாதங்களாக அல்லது பல வருடங்களாக அல்லது பல நாட்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் கூக்குரலிடுகிற அந்த கூக்குரலின் சத்தம் அவருடைய சிங்காசனத்தை அசைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கண்ணீர் அவருடைய துருத்தியிலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படும்படியாக அவருடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளி இருக்கிறார். இந்த 8வது மாதத்திலே ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களையும் உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் என்னவென்றால், அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, எல்லாரும் பார்க்க போகிறார்கள். உங்களை ஏளனமாய் பரியாசம் அணினவர்கள் பார்க்க போறார்கள். உங்களை குறைகளை மாத்திரம் தான் அவங்க அறிந்தாங்க, மறுபக்கத்தை அவங்க அறியல. மறுபக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய மகிமை வெளிப்பட்டது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சொந்த சகோதரால் அவன் குழியிலே தூக்கி போடப்பட்டான், சொந்த சகோதரால் அவன் விற்கப்பட்டான், ஹல்லேலூயா, சொந்த சகோதரரால் அவன் தள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, செய்யாத காரியத்திற்காய் சிறைச்சாலையிலே அவன் சிறைவாசம் அடைந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய கரம், ஆனால் கர்த்தரோ யோசேப்பை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் அன்பு தேவ ஜனமே, இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே அவனுடைய மறுபக்கத்தை ஆண்டவர் ஹல்லேலூயா, அவனை ஒரு பெரிய அந்த தேசத்திற்கு முழுவதும் அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினது போல, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகினது போல, எல்லா கண்களும் பார்க்க, அவருடைய பிரதர்ஸ் பார்க்க, ஹல்லேலூயா, அவருடைய உற்றார் உறவினர்கள் பார்க்க, எல்லாரும் ஹல்லேலூயா அவர்கள் பார்த்தார்கள். யோசேப்பை ஆண்டவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். அவருடைய கரம் வெளியரங்கமாய் அவனை மகிமைப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். அதே போல தேவ ஜனமே, இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு எளிமையான சீக்கிரத்தில் போகக்கூடிய அந்த வழியிலே ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. மாறாக நாம் வாசிக்கலாம், யாத்திராம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து, பாருங்க, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் யுத்தத்தை கண்டு பயந்து விடுவார்கள், மனம் அடிந்து விடுவார்கள், சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்லி, எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த
பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உரைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு ஆண்டவர் டைரக்ட் பண்றாரு. அது எப்படி டைரக்ட் பண்றாருன்னா, அந்த பாதையில அவனுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, யுத்தங்களை கண்டால் மனம் அடிந்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப யுத்தங்கள் என்றால் என்ன? நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுகையின் பள்ளத்தாக்குகள், இதுவரை சந்தித்திராத பிரச்சனைகள், நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு பின்வாங்கி போவார்கள், அல்லது நம்மை விட்டு விலகி போவார்கள். நம்மை நேசித்தவர்கள், நம் மீது அன்பு பாராட்டினவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மை விட்டு பிரிந்து போவார்கள். அவருடைய அன்பு தணிந்து போகும், எல்லாம் மாறும். ஆனால் ஹல்லேலூயா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் நடந்தது. அவர்கள் ஹல்லேலூயா யுத்தங்களை கண்டு மனமடிந்து எகிப்திற்கே திரும்ப போயிடுவாங்களோ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ரூட் மேப்பையே ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் என்ன சொல்றாரு? 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்காக அந்த வனாந்திர பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார் என்றால், அந்த வனாந்திர பாதையிலே நீங்கள், வனாந்திரம் என்றாலே நம்முடைய வாழ்க்கையில் அது சாதாரணமாக இருக்காது. அந்த வனாந்திரம் வாழ்வுக்கு எளிதாக இருக்காது. நாம் நினைத்தது அந்த வனாந்திரத்தில் கிடைக்காது. ஆனாலும் கர்த்தர் அந்த வனாந்திர பாதையை சூஸ் பண்ணுவதற்குண்டான நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய மகிமையை அங்கே விளங்க பண்ணும்படியாக. அதே பாதையிலே போகும் பொழுதுதான் அந்த இக்கட்டிலும், அந்த ஒடுக்கத்திலும், அந்த கண்ணீரின் மத்தியிலும், அந்த பிரச்சனைகள் நடுவிலும், அந்த போராட்டத்தின் நடுவிலும், அந்த துன்பத்தின் நடுவிலும் தேவனை நீங்கள் உறுதியாய் பின்பற்றி, அல்லது தேவன் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையும் உறுதியாய் நம்பி அவைகளை நீங்கள் பற்றி செல்ல வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த பாதையை நமக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த பாதைகளை நடத்தி இந்த 8வது மாதத்தில் அந்த பாதையின் முடிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த முடிவுதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எஸ், ஹல்லேலூயா. இந்த தேவ ஜனங்கள் ஹல்லேலூயா அந்த வனாந்திர பாதையிலே ஹல்லேலூயா பிரச்சனைகள் வழியாய் நடந்தார்கள், போராட்டத்தின் வழியாய் நடந்தார்கள். நாங்கள் இங்கே ஹல்லேலூயா அழைத்து இந்த வனாந்திரத்திலே மடிவதற்கு எகிப்தி தேசத்திலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி கூட சிந்தித்து பேசினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை விட அந்த எகிப்து தேச அந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் நடந்து வந்த அந்த ஹல்லேலூயா அவர்கள் ஹல்லேலூயா தேவன் அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற, அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த ஹல்லேலூயா அந்த கானான் தேசத்தை அடைவதற்கு கர்த்தர் இந்த வனாந்திரத்திலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அன்பு தேவச்சனமே, இந்த பாதையை ஒருவேளை நாம் கடினம் என்று, இதை தேவன் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை என் மீது சுமத்தி விட்டாரே, இப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, என்னால் தாங்க முடியல, போதும் ஆண்டவரே, இந்த தனிமை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தை இனிமேல் நான் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக, அநேக தலைமுறைகளாக நீங்கள் தேவ சமூகத்தில் அழுகையின் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர், அந்த வாக்குத்தத்தத்தை தந்த ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலே அந்த வாக்குத்தத்தத்தின் மகிமையை வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். நீங்கள் பார்க்கும் மட்டுமல்ல, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும்படியாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அன்பு தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, அந்த வனாந்திர பாதையில் ஹல்லேலூயா தேவன் நம்மை நடத்துவதற்கு இன்னொன்று நோக்கம் என்னன்னா, உறுதியாய் நாம் இருப்போமா, அல்லது தேவனுடைய கட்டளைகளை உறுதியாய் நாம் பின்பற்றுவோமா என்று சொல்லி சோதிக்கவும் அவர் அனுமதித்திருக்கிறார். அதுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை
நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அப்ப இந்த பாதையில, இந்த இடுக்கமான பாதையில வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அது உண்மை. அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது. அது வாழ்க்கையில அந்த மகிமையை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போறார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்திற்கு அந்த பாதையில சோதனையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். புடமிடுகிற பாதையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்கு தெரியுமா? இந்த சோதனையின் பதியாக, இந்த சோதனையின் வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் வார்த்தைகளையும் நாம் கீழ்ப்படுகிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்று சொல்லி அவர் சோதித்த பின்பு ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அன்பு தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அதுதான் தேவன் நம்மை சோதித்தறிகிற காரியம். தேவன் நம்மை சோதித்து அறிகிற காரியம். 2 காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அதே பாதையில் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி அவருக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் தேச வழியாய் போகாமல் யுத்தங்களை பார்த்து மனமடிந்து எகிப்திற்கே இவங்க திரும்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர தேச வழியாக நடத்துகிறாரு. இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த இடத்துல நான் வாசித்தபடி சிறுமைப்படுத்தப்பட்டும் அவர்கள் என் கட்டளைகளையோ என் வார்த்தைகளை மறந்துடுவார்களோ அல்லது அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவார்களோ என்று அவர் நம்மை சோதித்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ 2 காரியம் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறார். ஒன்று, அவர் உறுதியாக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சொன்னவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி இருக்கிறது. 2வது, அதே வாக்குத்தத்தத்தின் பாதையிலே அந்த சோதனைக்குள்ளாக நம்மை நடத்தி முடிவிலே ஜெயத்தை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காத்திருக்கிற தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நித்தமும் வரை தேடுகிற தேவ பிள்ளையே, எத்தனை மாதங்கள் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த 8வது மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதம் இது உங்களுடைய மாதமாக இருக்க போகிறது. இத்தனை மாதங்கள் நீங்கள் கடந்துட்டீங்க, ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விசேஷமான மாதமாக இருக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியங்களிலே, நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலே ஹல்லேலூயா அது பிரத்யட்சமாய் வெளியரங்கமாக போகிறது. நான் தானா, என்னை கொண்டுதான், எனக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தாரா, என்னுடைய வாழ்க்கையில தான் இதை கர்த்தர் நடப்பித்தாரா என்று ஆச்சரியப்படும் அளவில், அதிசயப்படும் அளவில் அந்த மகிமையை கர்த்தர் விளங்க செய்ய இந்த 8வது மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, இந்த 8வது மாதத்தில் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபிங்க. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண கர்த்தர் கிருபை செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய மகிமையை இந்த நாளிலே கர்த்தர் நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எஸ் லார்ட், உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆண்டவரே, எஸ் லார்ட், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்வில் அவருடைய கண்ணீரை கர்த்தர் நீர் துடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வேதனைகளை கர்த்தர் ஆண்டவரை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையிலே மகிமையை பார்க்கிற மாதமாய் நீர் கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you all. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.